Hello guys, நம்ம இன்னைக்கு TNPSC Max Simplification sum தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கொடுத்திருக்க sum பாருங்க. சுருக்குக அப்படினு சொல்லி x square minus 25 divided by x plus 3 divided by the whole divided by x plus 5 the whole square divided by x square minus 9 னு கொடுத்திருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த x square minus 25 யும் இந்த x square minus 9 யும் கொஞ்சம் நம்ம வந்து simplest formல எழுதிக்கலாம். அதாவது x square minus 5 square divided by x plus 3 the whole divided by x plus 5 the whole square divided by x square minus 3 square. Again நீங்க எதுவுமே வந்து பண்றதுக்கு முன்னாடி இப்போ இதுவும் டிவிஷன் ஆனா மொத்த டேர்மும் டிவிஷன்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபிராக்ஷன் டிவிஷன்ல வரும்போது நாம வந்து இத ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். சோ தலைகீழியா எழுதிக்கலாம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இத தலைகீழியா எழுதிக்கலாம். அப்போ x square minus 5 square divided by x plus 3 இந்த டிவிஷனை வந்து நான் மல்டிப்ளிகேஷனா கொண்டு போறேன் இன்டு தலைகீழ எழுதும்போது இது மேலே வரணும், நியூமரேட்டர் கீழ வரணும். சோ x square minus 3 square divided by x plus 5 the whole square. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? a square minus b square. அப்போ இத ஸ்ப்ளிட் பண்ணா a plus b into a minus b. சோ எனக்கான a இது b இது, அதே போல எனக்கான a இது b இது. அப்போ x plus 5 into x minus 5 the whole divided by x plus 3 into x plus 3 into x minus 3 the whole divided by x plus 5 into x plus 5. So இதுல ஒரு x plus 5 ஒரு x plus 5 கேன்சல் ஆயிரும். x plus 3 யும் x plus 3 யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க. So x minus 5 into x minus 3 whole divided by x plus 5. So இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர்.